Hello my dear medicos and parents, welcome to NEET Crackers Tamil. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் நம்ம நீட் அப்ளிகேஷனுக்கு அப்லோட் பண்ண கேட்கறாங்க அண்ட் அது எப்படி நம்ம நேம் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஒரு சில இடத்துல என்டிஏ வந்து ரெண்டு இடத்துல வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் போட்டோ, அது ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணுன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்க லாஸ்ட் ஸ்டெப்ல தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறது முன்னாடி தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபோட்டோகிராஃப், ஓகேங்களா? ஃபோட்டோ, அதனால ஃபோட்டோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ, அப்புறமா உங்களுக்கு தம்பு இம்ப்ரெஷன் 10 ஃபிங்கர் இருக்கும், அது எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வச்சு காமிப்பேன். அப்புறம் சிக்னேச்சர், அப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, 10th மார்க் ஷீட், அப்புறமா அப்லோட் 10th சர்டிஃபிகேட், அதுக்குமா அப்லோட் ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் சைடில் வந்துருக்கும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வெப்சைட்டில் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதில் இருக்க ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஸ்லேருந்து போகலாம். ஃபோட்டோவில் தான் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போர்ட்டல் இருக்கும், அதில் வந்து ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வந்து உங்கள் நேம் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நானும் அதில் இல்லைன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் சொன்னார், புல்லட்டினில் பாருன்னு சொல்லிட்டு செக் பண்ணப்போ என்ன பார்த்தீங்கன்னா கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, த ஃபோட்டோகிராஃப் மஸ்ட் பி ஓல்டர் தென் நாட் பி ஓல்டர் தென் 3 months, 3 மாதத்துக்குள்ளே வைத்த மாதிரி இருக்கணும். ப்ரிஃபரபிளி இண்டிகேட்டிங் clearly the name of the candidate along with the date taking the photograph. நேம் அண்ட் டேட் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஆனால் வெப்சைட்டில் அதை பற்றி போடல, ஆனால் புல்லட்டினில் போட்டிருக்காங்க. 2025 புல்லட்டின் தான். ஸோ நம்ம நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி கேட்டுருவோம், நீங்கள் புல்லட்டினை ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு டவுன்லோட் பண்ணி படிச்சிங்களான்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டினை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. ஸோ நேம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க சைடு தப்பு இருக்குது. அதாவது சொன்னால் அந்த வெப்சைட்டில் அவங்க வந்து நேம் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணல, ஆனால் புல்லட்டினில் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம சேஃப் சைடுக்கு வந்து அவங்க புல்லட்டினை படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம புல்லட்டினை ஃபாலோ பண்ணுறது நல்லது, ஓகேங்களா? ஸ்க்ரீனில் வந்திருக்கும். அது எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா நான் சொல்கிறேன் பாருங்க. 80% ஃபேஸ் வந்து நல்லா தெரியணும், இயர்ஸ் விசிபிளாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்கேஸ் ஆஃப் கேர்ள் கேண்டிடேட் நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா அந்த மேலே அந்த கிளாத் போடுவாங்களா, எனக்கு நேம் அது கரெக்டாக தெரியல, சாரி. அந்த கிளாத் வந்து ஃபுல்லாக அது இயர்ஸை கவர் பண்ணாமே போடுவாங்க. ஸோ பிக்சருக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் இயர் விசிபிளாக இருக்கிறமே கொஞ்சம் கிளாத் லூஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம அந்த நீட் செக்கிங் பண்ணுறப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸ் கிளியராக இல்லைனா வெயிட் பண்ணி சொல்லி பார்ப்பாங்க, வீடியோலாம் சுற்றி எடுப்பாங்க. ஸோ டென்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி இதுக்கு எடுத்துக்கலாம். 80% ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இவ்வளோ செஸ்ட் கீழே வரைக்கும்லாம் கவர் ஆகனா, அப்பர் செஸ்ட் வரைக்கும் லைன் வந்தால் போதும். உங்கள் ஃபேஸ் தான் அந்த ஃபோட்டோ நல்லா விசிபிளாக இருக்கணும். ஃபோட்டோகிராஃபர்கிட்ட எடிட் பண்ணும்போது சொல்லிக்கோங்க, அப்பர் செஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இங்கே கீழே தெரிஞ்சால் போதுங்க. ஃபேஸ் நல்லா விசிபிளாக இருக்கணும். அண்டு முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாஸ்க் போடக்கூடாது, அந்த கலர் கண்ணாடியெலாம் எதுவும் போடக்கூடாது, ஸ்டைலுக்கு எதுவும் கண்ணாடியெலாம் போடணும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்பெக்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் டைம் ஓஎம்ஆரில் உங்கள் ஸ்பெக்ஸ் நீடடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கண்ணு கிளியராக தெரியணும். சில பேர் அந்த ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் எல்லாம் இருக்கும், ஃப்ளாஷ் அடிக்கும் போது கிளாஸ் வெளியாயிடும், அந்த மாதிரி இல்லாமல் கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்பெக்ஸ் போட்டுக்கலாம், ஸ்பெக்ஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீடடாக இருந்தால் நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அண்டு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ப்ளூ வச்சு எடுப்பாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ், நம்ம தான் சொல்லணும் ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கும்போது நீங்கள் ட்ரெஸ் வந்து ஒயிட் கலர் போட்டு போய் நிற்காதீங்க. இப்போ நான் போட்டுருக்கோம் லைட்டாக ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகி இருக்கும், இந்த மாதிரி ஒயிட் போடாதீங்க. ஏன்னா ஒயிட்னும் போது அந்த மாதிரி போட்டு போகாதீங்க, கொஞ்சம் லைட் கலர்ஸாக பார்த்து போட்டுன்னு போங்க, ஒயிட் கலர் வேணாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டாக இருக்கக்கூடாது. நான் எடிட் பண்ணுறேன்ற பேரில் கொஞ்சம் அழகாக காமிக்கணும்னு சொல்லிட்டு எடிட் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஃபோட்டோ ஜென்ரேட்டடாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீட் அப்ளிகேஷன் தான், ரொம்ப அந்த அளவுக்கு எடிட்டிங் பண்ண வேண்டாம், நான் கொஞ்சம் அந்த நார்மலாக இருந்தால் போதும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டுக்கும் இதே மாதிரி தான், நீங்கள் நேம் அண்ட் டேட்டை வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரிஃபரபிளி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு வந்து ஒரு 8 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு 12 ஃபோட்டோ வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது கவுன்சிலிங்க்கும் நமக்கு தேவைப்படும், மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணணும், நிறைய ஃபோட்டோஸ் தேவைப்படும். ஸோ ஒரே மாதிரி ஃபோட்டோஸ் இருந்தால் நல்லா இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட்னா ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன், அந்த வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் பேட் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 ருபீஸ்க்குள்ளே வந்துடும். ஏதோ ஒரு கம்பெனி வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? அது வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் நான் வந்து எப்படி இதில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன், பாருங்கள். உங்கள் ஃபிங்கர் வைக்கிறீங்கன்னா அதை அப்படியே ரோல் பண்ணுங்க, எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி. டிப்பு முன்னாடி பின்னாடியே சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஃபிங்கராக நல்லா நீங்கள் வந்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இங்க் வந்து அதில் நல்லா படணும், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் தெரியும். A4 ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த ஒயிட் பேப்பர்லாம் நோட்லேருந்து கிழிச்சு யூஸ் பண்ணுற பேப்பர்லாம் வேணாம், A4 ஷீட் வாங்கிக்கோங்க. ஒரு 4-5 பேப்பர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே 10 விரலுமே நீங்கள் வைக்கணும். ஸோ ஒரு விரலாக பொறுமையாகவே நல்லா அந்த இங்க் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டிப்பும் கவர் ஆகணும், இல்லைனா அந்த ஷேப் கரெக்டாக வராது உங்களுக்கு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் காப்பி வச்சுருங்க. பேப்பருக்குள்ளே எல்லா ஃபிங்கர் பிளேஸ் ஆகிற மாதிரி இனிமேல் வைங்க. வச்சதும் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா இல்லாமல் யார் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த ஃபிங்கர் லைட்டாக டச் பண்ணி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் பிரிண்ட் வந்து அந்த ஸ்ட்ராங்காக அதில் விழும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ஃபிங்கர் ரோல் பண்ண விடாது. நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா பிரிண்ட் கரெக்டாக இருக்காது. ஸோ மேலே ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுங்க. இப்படி எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ பிரிண்ட் இதுமாதிரி வந்திருக்கும். ஒரு சில இடத்துல இந்த அன்யூமனாக வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரஃப் காப்பி வைக்க சொல்கிறேன். இப்போது அடுத்தது ஒன்று வைங்க. நம்ம ஃபேர் காப்பி ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு அதேமாதிரி இப்போ வந்து ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹார்டாக பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் வந்தால் போதும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் வந்து இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டா போதும். இது வந்து ஃபார்மேட்டில் மாற்றிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஷர்ட்லாம் போட்டு போகக்கூடாதுங்க. டிஷர்ட் போடாதீங்க, ஷர்ட் போட்டுட்டு போங்க. கேர்ள்ஸ் இருந்தால் சுடிதார் டைப்பில் போட்டு போங்க. ஓகேங்களா? டிஷர்ட்லாம் போட்டு போகாதீங்க, அப்புறம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் சென்டரில். இப்போ வந்து சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் எழுதக்கூடாது. இப்போ என் பேர் கிஷோர்னா நான் கிஷோர்னு ஒரு லெட்டராக தனியாக எழுதக்கூடாது. அதை ரன்னிங் லெட்டரில் சிக்னேச்சர் போட சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சின்ன வயசுலாம் கேப்ஸ்லேயே சிக்னேச்சர்லாம் போடுவோம் நம்ம ஸ்கூலில். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரன்னிங் லெட்டரில் இருக்கணும். சிக்னேச்சர் பொறுத்து உங்கள் விருப்பம் தான். ஆனால் எப்படி அதை போடணும்னு சொல்லியிருக்காங்க. ரன்னிங் லெட்டரில் இருக்கணும். அண்ட் பிளாக் பென் யூஸ் பண்ணி போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புல்லட்டின்லேயே தான் போட்டிருக்கு. எதுவுமே நீங்கள் எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்கள் புல்லட்டினை படித்து பார்த்துங்க. சரிங்களா? பிளாக் பென் யூஸ் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒயிட் பெனில் போட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன் ப்ரோனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடிட் பண்ணுறதுக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணாங்கன்னா அப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சிக்னேச்சரில் வந்து ப்ளூ அண்ட் பிளாக்ல பெரிய ப்ராப்ளம் வராது. ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ணால் பிளாக் பெனில் சிக்னேச்சர் போட்டு அப்லோட் பண்ணிடுங்க. பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுங்கள். ஜெல் ஆர் இங்க் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. பால் பாயிண்ட் பெனில் போட தான் அந்த ஸ்கேன் பண்ணும்போது அது தெளிவாக நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அது சொல்லியாச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த 10th சர்டிஃபிகேட்டில் ஒன்று கேட்குறாங்க. நம்ம இப்போ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் தான் வரும். மார்க் ஷீட் மட்டும் வரும். அதிலே பாஸ்ன்னு போட்டு வந்துடும். இங்கே 2 கேட்குறாங்க. 10th பாஸ் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட்னு கேட்குறாங்க. ஸோ நம்மகிட்ட 2 சர்டிஃபிகேட்லாம் இல்லை. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா 2த்துலையுமே நீங்கள் மார்க் ஷீட்டே அப்லோட் பண்ணிடுங்க. ஒரு சில கவர்மெண்ட்டில் பாஸ் சர்டிஃபிகேட் தனியாக ஒன்று கொடுப்பாங்க, மார்க் ஷீட் தனியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு திங், இப்போது சிபிஎஸ்சியில் சிஜிபிஏ அந்த பேஸ் பண்ணி மார்க் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ எப்படி என்டர் பண்ணால் சிஜிபிஏ 2% கன்வர்ஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று கேட்குறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இப்போ வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தா அது எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி வாங்கணும்னு தெரியல. நான் யூனிவர்சிட்டிக்குலாம் எப்படி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிபிஎஸ்சி போர்டில் எப்படி அந்த கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுன்றது தெரியல. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதாரே வைக்கிறது நல்லது. ஆதாரில் எந்த ஒரு அட்ரஸில் மிஸ்டேக் இல்லைனா அதே வைங்க. அப்படி அது இல்லாத பட்சத்தில் வேறு ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் அதுலேயும் ஒரு ப்ராப்பராகணும். மேபி நீங்கள் பேன் கார்டு ரேஷன் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வைங்க. ஆதார் அட்ரஸ் ப்ரூஃபாக வைக்கிறதா ப்ரிஃபரபிளி ஓகேவா இருக்கும். ஏன்னா நீங்கள் அடுத்தது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணும்போது ஆதார் எல்லாத்துக்கும் வந்தால் ஈஸியாக இருக்கும் அவங்க செக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இதுதான் இந்த பேசிக் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ரிமைனிங் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ்க்கு எப்படி நேமிங் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபோட்டோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். எப்படின்னா அண்டர்ஸ்கோருங்க, மேலே ஐஃபோன் மாதிரி வரதுக்கு இல்லை, அண்டர்ஸ்கோர் போடணும். நம்ம இன்ஸ்டாகிராம் நேமிங் வைப்பாங்க, அண்டர்ஸ்கோர் போட்டு வைப்பாங்க தெரியும்ல. அந்த அண்டர்ஸ்கோர் போட்டு PHOTO ஃபோட்டோன்னு போடணும். நம்ம ஸ்க்ரீனில் வரும். அந்த மாதிரி போட்டு ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் கிளியராக அப்லோட் பண்ணணும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 KB to 200 KB அப்லோட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் நேம் நீங்கள் அப்லோட் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த சிக்னேச்சர் பேரில் அந்த மாதிரி வந்துடும். உங்கள் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸை போட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு சிக்னேச்சர் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் ஃபைலில் வந்து ரீநேம் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் நேமிங் கொடுத்துருப்பீங்களே, மோஸ்ட்லி கேப்ஸ் தான் என்டர் பண்ணியிருப்பீங்க. இப்போ எந்த வந்து கிஷோர் KIனா KIயை நீங்கள் கேப்ஸில் போட்டு பண்ணுங்க. கேப்ஸில் போடணுமா ஸ்மாலில் போடணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். நீங்கள் எப்படி உங்கள் நேம் என்டர் பண்ணீங்க, கேப்ஸ் தானே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கிஷோர்னா KI போட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு சிக்னேச்சர் அது வந்து நீங்கள் ஸ்மாலில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுவும் ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். 10 KBலேருந்து 50 KBக்குள்ள அப்லோட் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் அதே மாதிரி இப்போ KIனா KI போட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு போஸ்ட் கார்டு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நார்மல் ஃபோட்டோக்கு அவங்க 2 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலை. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிட்டு அதுவும் ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் 10 KB to 200 KB அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட். இதுதான் உங்களுக்கு நிறைய டவுட் வரும்.
கேட்டகரி சர்டிஃபிகேட் அதாவது ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட்டில் இந்த பிசி எம்பிசி அப்புறம் பிசிஎம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி லிஸ்ட் கேட்டகரியில் வருவாங்க. சென்ட்ரலில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பார்க்கும்போது தனித்தனியாக வந்துருவாங்க. அப்போ ஓபிசியில் வரும்போது நீங்கள் வந்து நான் கிரீமி லேயராக இருக்கும் பட்சத்தில் ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாமல் நான் போக முடியும் ப்ரோ, கவுன்சிலிங் எப்போ தேவை அப்போ யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் இல்லைங்க. நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இப்போ நீங்கள் அப்ளிகேஷனே போட முடியும். அதாவது உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கலாம், இருந்துச்சுன்னா அது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேட்கும், அதை போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் டெமோ வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருப்பேன். பார்க்கலாம், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், இல்லை மேலே ஐகார்டில் வரும், அதில் போய் பார்த்துக்கணும். இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இல்லை நான் வந்து இப்போ தான் அப்ளை பண்ண போகிறேன், இல்லை என்கிட்ட ஓபிசியே இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். அங்கே வந்து நோன்ற ஆப்ஷன் இருக்கும். நோ கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கிற மாதிரி காமிக்கும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா அப்ளிகேஷன் நம்பர், எந்த டேட்டில் அப்ளை பண்ணீங்க, யாருக்கிட்ட அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நீங்கள் ஓபிசி ஒன்று வச்சிருக்கணும், இல்லைனா அப்ளை பண்ணியிருக்கணும் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால். அப்போ தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போக முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில், இல்லைனா போகாது. ஸோ நீங்கள் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்ளை பண்ணிட்டு வந்துருங்க, இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓபிசி யார் யார் வருவீங்கன்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சுன்னா, எக்ஸப்ட் இந்த கிரேட் ஏ குரூப் ஏ ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, கொஞ்சம் ஹையர் அஃபிஷியல்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அது இருந்தீங்கன்னா. அவங்கள தவிர மற்ற இன்னும் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸாக இருக்குன்னா ஜென்ரலாக மட்டும் இப்போ சொல்கிறேன். குரூப் ஏ தவிர குரூப் பி மற்றவங்க வரவங்கலாம் அவங்களோட சேலரி ஆனுவல் இன்கம் கணக்கு இல்லை. அதை தவிர்த்து வேற இன்கம், லைக் இப்போ என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்கள் பேரண்ட்ஸுக்கு இப்போ எதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு வீடு நிறைய கட்டி வாடகை விட்டுருக்காங்க, இல்லை ஒரு ஷாப்பிங் மால் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு பெரிய தேட்டர் கூட சினிமா தேட்டர் கூட வச்சுருக்காங்க. அதில் வர இன்கம் 8 lakhs அதிகமாக இருந்தால் நீங்கள் ஓபிசி என்சிஎல்ல வர மாட்டீங்க. ஓகேங்களா? சேலரியை தவிர இதர வருமானங்கள், அதில் வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து வர காசு கணக்கு இல்லை. நான் வந்து அப்போ ஒர்க் பண்ணுறாரு, ஆனால் இங்கே வீட்டில் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் இருக்குது, அதுலேருந்து எங்களுக்கு வருஷமே ஒரு 10 லட்சத்துக்கிட்ட வருதுன்னா அப்போ அது பிரச்சனை இல்லை. அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்வளோ காசு வந்து பிரச்சனை இல்லை. மற்ற பிஸ்னஸ் எதாவது பண்ணுறாங்க, ஓகேங்களா, ஏதாவது ஷாப் வச்சுருக்காங்க, இல்லை வீடு ரெண்ட் விட்டுருக்காங்கன்ற பட்சத்தில் அதில் வர இன்கம் 8 lakhs மேலே இருந்துச்சுன்னா என்சிஎல்ல வர மாட்டீங்க. அதில் வர இன்கம் 8 lakhs கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் ஓபிசி என்சிஎல்ல வருவீங்க. ஸோ அவங்களாம் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது நான் என்சிஎல்ல வரல ப்ரோ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டில் வந்துடுவீங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் லிஸ்ட்டில் போகும்போது. மற்றபடி மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மற்ற கேட்டகரிக்கெலாம் அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் போதும். இப்போ பிரச்சனை என்ன, அந்த ஓபிசிக்கு தான். உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லைனா அப்ளை பண்ணிடுங்க, அப்ளை பண்ணியிருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறேன், ஸ்கேன் காப்பி ஆஃப் கேட்டகரி சர்டிஃபிகேட் போட்டு அதேமாரி ஃபர்ஸ்ட் 2 characters ஆஃப் யுவர் நேமு _ அந்த கேட்டகரின்னு போட்டு 50 to 300 KBயில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் 10 ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட், அதாவது கிளாஸ் 10 சர்டிஃபிகேட்னா அவங்க அதுதான் சொல்ல வராங்க. பாஸ்டு சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட்டு நம்ம கிட்ட மார்க் ஷீட் தான் இருக்குன்னா நீங்கள் அதை மட்டும் பண்ணிக்கலாம். அப்படியே மார்க் ஷீட்டுக்கு என்ன சொல்கிறாங்களா, ஃபர்ஸ்ட் 2 characters _ போட்டு கிளாஸ் 10 மார்க் ஷீட் 50 to 300 KBயில் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதேமாதிரி சிஜிபிஏ கன்வர்ஷன் சொன்னல, அந்த கன்வர்ஷன் சர்டிஃபிகேட்டை வந்து ஃபர்ஸ்ட் 2 characters சிஜிபிஏ கன்வர்ஷன், அவ்வளோதான் கன்வர்ஷன் போட்டு PDF 50 to 300 KB தான். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃப், இது யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கேண்டிடேட்ஸ் who will prefer their identities through methods other than Aadhaar or DigiLocker. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஐடென்டிட்டி டைப் கேட்கும். ஆதார் நிறைய டைப்ஸ் அங்கே வரும், நம்ம டெமோ வீடியோ சொல்லியிருப்போம், காமிச்சிருப்போம் உங்களுக்கு என்னென்ன கேட்க சொல்லிட்டு. ஆதார் தவிர நான் வேறு ஏதாவது ஐடென்டிட்டி ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து என்னோட டிரைவிங் லைசன்ஸை சப்மிட் பண்ணுறேன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்லோட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருக்கும்ல, பிடபிள்யூ சர்டிஃபிகேட், அதை வந்து அதேமாதிரி ஃபர்ஸ்ட் 2 characters _PWD சர்டிஃபிகேட்னு போட்டு 50 to 300 KBயில் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப், இது வந்து எல்லாருமே காமனாக அப்லோட் பண்ணணும். நான் ஒரு திங் சொல்லணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ்க்கு அட்ரஸ் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு நீட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நான் வெளி டிஸ்ட்ரிக்டில் போய் படிக்கிறேன், அந்த டிஸ்ட்ரிக்டில் நான் வீடு தங்குறேன், வெளியே இருக்கேன்னு ஃபேமிலியோட இருக்கீங்க, ஒரு 1 year போகிறீங்கன்னா அது உங்களுக்கு ப்ரெசென்ட் அட்ரஸாக இப்போதைக்கு இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு ப்ரூஃப் எதுவும் நீங்கள் வச்சிருக்க மாட்டீங்க, ஐடி கார்டெலாம் இருக்காது, இல்லைனா அந்த இடத்துல எதுவும் வாங்கிருக்க மாட்டீங்க. ப்ரூஃப் இல்லாத பட்சத்தில் ப்ரெசென்ட் அட்ரஸ்லையும் நீங்கள் வந்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ப்ரூஃப் கேட்குறாங்களா, நீங்கள் ப்ரெசென்ட்டுக்கும் ப்ரூஃபுக்கும் வேறு என்டர் பண்ணிட்டு ப்ரூஃப் ஒன்று மட்டும் அப்லோட் பண்ணால் அப்புறம் மேபி கேட்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நீங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ்லையும் உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸை கொடுத்துருங்க. டெம்பரரி ஒரு பிளேஸில் இருக்கிறேன், அதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ண வேணாம். ஓகேங்களா? அப்புறம் என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஃபாரின் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்க, அது உங்ககிட்ட இருக்கும். அதேமாதிரி ஃபர்ஸ்ட் 2 characters ஆஃப் நேம், இப்போ KA அந்த சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப் அப்படின்னு போட்டு 50 to 300 KBயில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் எல்லாமே நீங்கள் உள்ளே போய் ஃபர்ஸ்ட் பேஜ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிப்பேன். நீங்கள் அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் தான் அவங்க நமக்கு ஒரு குட்டி ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. அந்த நேம் அண்ட் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி இதில் சொல்லலை,
ஆனால் புல்லட்டினில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம புல்லட்டினை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ போனீங்கன்னாவே டவுன்லோட் பண்ணி நீங்கள் புல்லட்டினை படிச்சிட்டிங்களா அப்படின்னு அவங்க கேட்டுருக்காங்க. அது டிக் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் தான் நான் தான் சொல்லியிருக்கேனே, நீங்கள் தான் படிக்கல அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லக்கூடாது. ஸோ வந்து நீங்கள் நேம் அண்ட் டேட்டை போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுமாதிரி டெமோ வீடியோ போட்டுட்டோம். நீங்கள் இதை பார்த்துட்டு போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டெமோ வீடியோ போட்டுருக்கோம். அதை பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எந்த சாப்டர்ஸை படித்தா போதும் 600 மார்க்ஸ் கிட்ட வாங்கலான்றது ஒரு தனியாக வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் சொல்கிறது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அந்த சாப்டர்ஸை இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த சாப்டர்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்க. நான் ப்ரீவியஸ் 5 years அனலைஸ் பண்ணி தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, நான் சொல்கிறேன்.